ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல இறைவா போற்றி, எங்கும் நிறைந்தோய் போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. இன்று நாம் பக்தியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அன்பே பக்தி, பக்தியே அன்பு, அன்பு கொண்ட உள்ளமே பக்தியின் ரூபம். குழந்தை அம்மாவின் மீது வைக்கும் அன்பு பக்தியின் உச்சம். தாய் குழந்தையின் மீது வைக்கும் அன்பு பக்தியின் உச்சமே. தன்னை குழந்தையாக எண்ணிக்கொண்டு இறைவனை தாயாக எண்ணி செலுத்தப்படும் அன்பே பக்தியின் எல்லையற்ற பேரின்பம். உன்னால் நான், என்னால் நீ என்று உள்ளம் உருகி பொழியும் அன்பே பக்தியின் மார்க்கம். இதற்கு தன் கண்ணை கொடுத்த கண்ணப்பர் ஒரு சிறந்த உதாரணம். அவர் மந்திரம் சொல்லவில்லை, அபிஷேகம் செய்யவில்லை, பால் தேன் நெய் கலந்த படையல் தரவில்லை, ஆடை அலங்காரம் செய்யவில்லை, தீபாரதனை காட்டவில்லை. தன் கையில் கிடைத்த பூ, தான் சூடிய பூ, அதுவும் தன் வாயால் துப்பிய தண்ணீர் கொண்டு அபிஷேகம், தனக்கு சமைத்து வைத்திருந்த மாமிசமே படையல். அவர் இறைவன் மீது அன்பு செலுத்தி இறைவனை கட்டி தழுவுகிறார். இதுபோல் இருக்கும் பொழுது இறைவன் கண்ணில் இரத்தம் வருவதைக் கண்டு குழந்தை தன் கண்ணில், தாயின் கண்ணில் இருந்து வரும் கண்ணீரை துடைப்பதை போல் அவர் துடைக்கிறார். துடைத்து பார்த்து அப்பொழுதும் அந்த கண்ணீர் நிற்கவில்லை, அந்த இரத்த கண்ணீர். தன் கண்ணை துடைத்து பார்க்கிறார், தன் கண்ணீர் இரத்தம் இல்லை. ஆஹா, அப்படியென்றால் இரத்தம் ஒடியாத தன் கண்ணை எடுத்து சிவனுக்கு வைத்து விடலாமே என்று அவர் தன் கண்ணை, ஒரு கண்ணை நோண்டி இறைவனுக்கு சாத்துகிறார். அப்பொழுது அந்த கண்ணிலிருந்து வடியும் இரத்தம் நின்று விடுகிறது. அதை பார்த்து பேரானந்தம் கொண்ட கண்ணப்பர் இன்பம் தெளிக்கிறார், மகிழ்ச்சியில் ஆழ்கிறார். மகிழ்ச்சியில் ஆழ்வதற்குள் இன்னொரு கண்ணிலிருந்து இரத்தம் சொட்டுகிறது. அந்த இரத்தத்தை எப்படி அடைக்கலாம், துடைக்கலாம் என்று தெரிந்த கண்ணப்பருக்கு தன் கண்ணை நோண்டிவிட்டால் இறைவனின் கண் எங்கே இருக்கிறது தெரியாமல் போய்விடும் என்று தன் காலை தூக்கி இறைவனின் கண்ணில் வைக்கிறார். கண்ணில் வைத்து தன் கண்ணை நோண்ட பார்க்கிறார், எடுக்க பார்க்கிறார். அப்பொழுது இறைவன் தடுத்து கண்ணப்பரை தன்னோடு சேர்த்து அவரின் அன்பில் ஆழ்ந்து அவரை இறைவனாக்குகிறார். தூய்மையான அன்பு, ஒளிவு மறைவற்ற அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, இறைவனுக்கு தன்னையே தரும் அன்பு, அதுதான் பக்தி. இத்தனை நாள் வரை கண்ணப்பரை விஞ்சிய பக்தன் இந்த உலகத்தில் தோன்றியதாக தெரியவில்லை. தூய அன்பே இறைவனின் இருப்பிடம், தூய அன்பே பக்தியின் முக்தி. பக்தி என்பதற்கு
இறைவனை சரணடைகிறோம். அதுதான் பக்தி. இதில் சுத்தம் என்பதற்கு பேச்சே இல்லை. நம் உள்ளம் எப்பொழுதும் சுத்தமாக நித்தமாக தான் இருக்கும். அதனால் குளிக்க வேண்டிய அவசியம், அலங்காரம் நம்மளை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனுக்கு தீட்டு என்பது ஒன்று இல்லவே இல்லை. தீட்டு என்பதை நாம் தான் ஏற்படுத்தி கொண்டோம். அதேபோல் இறைவனுக்கு படையல் என்பது சுத்தமான படையல் என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தன் கையில் என்ன இருக்கிறதோ, இப்பொழுதைக்கு ஒரு சாக்லேட் இருந்தால் சாக்லேட்டை வைத்து படைக்கலாம். இல்லை, நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், அந்த படையலை கூட வைத்து இறைவனுக்கு வைக்கலாம். உள்ளத்தின் அன்பே பக்தி. அதைத்தான் இறைவன் ஏற்கிறார். இதில் சாத்திரங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் கடந்தவன் இறைவன். அவனுக்கு நாம் செய்ய வேண்டியது, செலுத்த வேண்டியது அன்பு ஒன்றுதான். அவன் மீது பக்தி கொள்ள வேண்டும். அவன் நினைவாலே உருக வேண்டும். அவனை நமக்குள் கொண்டு வந்து நாம் அவனாக மாற வேண்டும். பக்தியே முக்தி அடையச் செய்ய வேண்டும். இதில் நான் நீ என்ற பேதங்கள் இல்லை. சுத்தம் அசுத்தம் என்பதே இல்லை. கண்ணப்பரால் எச்சில் படைப்பை ஏற்றுக்கொண்ட இறைவன் கண்ணப்பரிடமிருந்து தன் வாய் எச்சிலை அபிஷேகமாக ஏற்றுக்கொண்ட இறைவன், அவர் சூடிய பூவை தான் சூடிக்கொண்ட இறைவன், அவர் கால்களாலே உதைப்பட்ட இறைவன், அவரையே ஆட்கொண்டான் என்று சொல்லும் பொழுது, இறைவன் அவன் மீது நாம் எத்துணை அன்பு வைக்கிறோமோ அத்துணை அன்பையும் அவன் ஏற்றுக்கொள்ளுவான். சிறுபிள்ளைத்தனமான அன்பு, சிறுபிள்ளைத்தனமான பக்தி, இவை அனைத்தும் அவனுக்கு பிடித்து விடுகிறது. குழந்தை பிள்ளைத்தனமான அன்பிற்காக இறைவன் இயங்குகிறான். அதைத்தான் நாம் தர வேண்டும். ஆடம்பரமான அலங்காரத்தையோ படையலையோ வேஷங்களையோ அல்ல. தூய்மையான அன்பு, தூய்மையான பாசம், தூய்மையான பக்தி, இதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். இதைத்தான் நம்மிடம் அவன் கேட்கிறான். தருவதற்கு நாம் தான் தயங்குகிறோம். படையலையும் பண்டங்களையும் ஆபரணங்களையும் போட்டு அவனை வாயடிக்க செய்கிறோம். பக்தி, அன்பு, சிறுபிள்ளைத்தனமான அன்பு, அதைத்தான் நாம் அவனுக்கு தர வேண்டும். ஆலயங்களில் செய்யப்படும் அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள், இவை அனைத்தும் நம் கண்ணுக்கு இறைவனை குளிர்ச்சியாகவும் அழகாகவும் மெய் சிலுக்க வைக்கும் ரூபங்களாகவும் காட்டவே தவிர, அவன் மீது நாம் சின்ன அன்பு, சிறுபிள்ளைத்தனமான அன்பு, அதை செலுத்தினாலே போதும். ஆடம்பரங்கள், அலங்கோலங்களாக தேவைகள். அன்பே இறைவன், அன்பே பக்தி.
அதுவே இறைவனுக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்கும். இறைவா, என் மீது அன்பு கொண்டு வா, நான் உன் மீது அன்பு தருகிறேன், நான் உன் மீது அன்பு கொண்டு வருகிறேன், என் மீது நீ அன்பை செலுத்து. இறைவா, இறைவா. அதேபோல் ஒரு குழந்தை விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்ததை உண்ட உண்மை நம் அனைவருக்கும் தெரிந்தது. பக்திக்கு பிரகலாதனுக்கு காட்சியளித்த இறைவன் ஒரு குழந்தை பசியை தீர்க்க அம்பாளே வந்து பால் கொடுத்த உண்மை இது எல்லாருக்கும் தெரிந்ததே. சிறு பிள்ளைத்தனமே அன்பு, அதுவே இறைவனை அடையும் வித்து. இறைவா, இறைவா, என்னை ஆட்கொண்டாய் நீ, இங்கே எல்லாம் உனது மயமே, நீயே எங்கும் நிறைந்தாய், எங்கும் நீயே இருக்கிறாய், குழந்தை போல் எங்களை ஏற்பாய், நாங்கள் செலுத்தும் அன்பு குழந்தை பிள்ளைத்தனமானதுதான். பக்தி என்பது முக்தியடைய வேண்டுமென்றால் சிறு பிள்ளைத்தனமான இறைவன் மீது கொள்ளும் அன்பே பக்தி. பணம் கொட்டுவதாலோ, பரிகாரம் செய்வதாலோ, அபிஷேகம் செய்வதாலோ, ஆடம்பரம் செய்வதாலோ பக்தியோ முக்தியோ கிடையாது. பிறருக்கு ஆபத்தில் உதவுவதும் பிறரின் மீது அன்பு காட்டுவதும் பக்தியே. இறைவன் மீது காட்டப்படும் அன்பு, குழந்தைகள் மீது காட்டப்படும் அன்பு எல்லாம் ஒன்று. ஒரு மனிதன் பசியால் கூட வாடிவிடலாம், அன்பில்லாமல் வாடுகிறான் என்றால் ரொம்ப வேதனைக்குரியது. எல்லாம் சிவமயம், எங்கும் நிறைந்தாய் போற்றி, எல்லாம் வல்ல இறைவா போற்றி, எங்கும் நிறைந்தோய் போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. பக்தியால் முக்தி அடைவோம், அன்பால் பக்திக்கு முக்தி தருவோம். எல்லாம் உள்ள இறைவா போற்றி, எங்கும் நிறைந்தோய் போற்றி. ஓம் நம சிவாய.